நம்ம மக்கள் இப்போ களத்துல ஆய்வு செய்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஸ்டடி இருக்க டிபாப் அதற்கான ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு. அதுலருந்து நம்ம பார்க்கும்போது அப்படி கொஞ்சம் ஒரு லீட குடுக்குறோம் அப்படின்னா, ஆ ஓரளவுக்கு அவருக்கு வரவேற்பு இருக்கிறது தெரியுது. நான் இப்படி கேள்வி கேட்கிறேன். இப்ப 10,00,000 பேரு என்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அதுல வி த லீடர்ன்றதுல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த 10,00,000 பேருமே ஓட்டு போட்டுறாங்க அவருக்கு. அப்படின்னா, இவ்வளவுதான் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய வாக்கா? இதுதான் அவர் பெறக்கூடிய வாக்கா? அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு உடனே, ரொம்ப ஆர்வமா இருக்கிறவங்க, அந்த உற்சாகத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே அண்ணாமலைக்கு ரசிகர்களாக இருக்கக்கூடியவங்க. நான் விஜய்க்கு பயன்படுத்துற அதே வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு உடனே, இதுல வரவேற்பு பரவலாக இருக்கு மக்கள் மத்தியில. இந்த வரவேற்பு ஓட்டாக அப்படியே மாறும் அப்படின்னா, அதுக்கு காத்திருக்கணும். ஏன்னா, இவரே பொறுமையா இருங்கன்னு தான் சொல்றாரு. இவரு தேர்தல் அரசியல முன்னெடுக்கும்போது, யாருக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னா, ஆ இப்பவே நம்ம பார்க்கிறோம். பாஜகவில் இவருடைய ரசிகர்களாக இருந்தவர்கள் இப்ப வெளியில வந்துட்டாங்க. அது கண்டிப்பாக பாஜகவுல ஒரு பாதிப்பு தான். ஒரு 6 மாசத்திலேயே அத செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. விஜயா? அண்ணாமலையா? அப்போ விஜய தீய சக்தி ஆக்கிருவாங்க. அண்ணாமலைய தூய சக்தி ஆக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு அஜெண்டாவ செட் பண்ண பாக்குறாங்க. இதுல மத்தவங்க எல்லாம் ஓரங்கட்டப்படுறாங்க. அண்ணாமலையினுடைய வீத லீடர் அந்த இயக்கத்துல கிட்டத்தட்ட 10,00,000 பேர் மேல அதிகமா இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த இணைப்பு அப்படிங்கிறது எந்த கட்சியில இருந்து போய் அந்த பாஜக அண்ணாமலையினுடைய இயக்கத்துல இணைகிறாங்க? யாருக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும்? பாஜக சொல்றாங்க எங்களுக்கு எல்லாம் இது எந்த பாதிப்பும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நயனா நாயகருமே பேட்டி அளிச்சிருந்தாரு. உண்மையாவே இது அண்ணாமலை இயக்கத்துல இவ்வளவு பேர் இணைகிறதுங்கிறது எந்த கட்சிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? இது அண்ணாமலை இப்போ இந்த இதை அனௌன்ஸ் பண்ண உடனே அவருக்கு ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு வரவேற்பு இருக்க பாக்குறோம். ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாட்டினாலும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கிறது நமக்கு தெரியுது. அதாவது சோசியல் மீடியால தெரியுது. அப்புறம் இப்போ நம்ம மக்கள் இப்போ களத்துல ஆய்வு செய்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஸ்டடி இருக்க டிபாப் அதற்கான ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு. அதுல இருந்து நம்ம பார்க்கும்போது அப்படி கொஞ்சம் ஒரு லீட குடுக்குறோம் அப்படின்னா, ஓரளவுக்கு அவருக்கு வரவேற்பு இருக்கிறது தெரியுது. இப்போ டிஜிட்டல் மீடியால இருக்கக்கூடிய இந்த நம்பர் இருக்கு பாத்தீங்களா? இந்த நம்பரை மட்டுமே நம்ம அந்த வரவேற்பிற்கான இண்டெக்ஸாக எடுத்துக்க முடியுமா? அல்லது நான் இப்படி கேள்வி கேட்கிறேன். இப்ப 10,00,000 பேரு என்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அதுல வி த லீடர்ன்றதுல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த 10,00,000 பேருமே ஓட்டு போட்டுறாங்க அவருக்கு. அப்படின்னா, இவ்வளவுதான் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய வாக்கா? இதுதான் அவர் பெறக்கூடிய வாக்கா? இந்த 10,00,000 தான் அவர் ஓட்டு வாங்குவாரா? இல்ல. இத தாண்டி வரணும். வாங்கணும். வாங்கணும்ன்றதுக்கு தான் ஆசைப்படுறாரு. இப்ப அதனால இந்த டிஜிட்டல் மீடியால இருக்கக்கூடிய இந்த நம்பர நம்ம பெருசுபடுத்த தேவையில்ல. இது 1. 2வது பரவலா இந்த மாதிரி இவரு ஆரம்பிச்சிருக்கிறாரு, அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு உடனே ரொம்ப ஆர்வமா இருக்கிறவங்க, அந்த உற்சாகத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே அண்ணாமலைக்கு ரசிகர்களாக இருக்கக்கூடியவங்க. நான் விஜய்க்கு பயன்படுத்துற அதே வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். விஜயினுடைய ரசிகர்கள் இன்றைக்குமே ரசிகர்களாக இருக்கிறாங்க. இப்ப அண்ணாமலைக்கு பாஜகவுல ரசிகர்களாக இருந்தார்கள். அந்த ரசிகர்கள், அண்ணாமலையினுடைய ரசிகர்கள் இப்போ அந்த ரொம்ப வெளிப்படையாக இவருக்கு ஆதரவு தெரிவிச்சு இதுல என்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. இது பாஜகவுல இருந்து வந்தவங்க. ஆனா அவங்க மட்டும்தான் இந்த 10,00,000 பேர்ல இருப்பாங்களா? அப்புறம் பரவலா நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, மற்றவங்களுமே கூட பொதுவா ஒரு பரவலா பார்க்கிறோம். பாஜகவை தாண்டி நிறைய பேரு இவரு கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்றதையும், அப்புறம் அந்த கட்சி ஆரம்பிக்கிறது, அந்த கட்சி எப்படி இருக்கும் என்னன்றது அவரு நிதானமா பேசுறாரு பாத்தீங்களா? அந்த நிதானம் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அப்போ அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா, இந்த ஜென்சி கிடையாது. ஜென்சியே மூத்தவங்க. அந்த வயதானவர்கள், பெரியவர்கள், நம்மள மாரி ஆட்கள் இவங்க எல்லாருமே கொஞ்சம் பரவாயில்லையே இந்த தம்பி சொல்றாப்ல இத பார்ப்போம் அப்படின்றது மாரி ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங்.
இருக்கு அவங்க மத்தியிலையும். அதனால இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு உடனே இதுல வரவேற்பு பரவலாக இருக்கு மக்கள் மத்தியில. இந்த வரவேற்பு ஓட்டாக அப்படியே மாறும் அப்படின்னா அதுக்கு காத்திருக்கணும். ஏன்னா இவரே பொறுமையா இருங்கன்னு தான் சொல்றாரு. உடனடியாக இவருக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கு, அது வாக்கு வங்கி ஆதரவு இருக்கு அப்படின்றது எதுவுமே இல்ல. ஆக்சுவலா இவருக்கு வாக்கு வங்கின்னு எதுவுமே இல்ல. ஏன்னா இவரு வாக்கு வங்கிக்கான அரசியலை இன்னும் முன்னெடுக்கவே இல்லை. அதனால இதனால இவருக்கு எவ்வளவு ஆதரவு அப்படின்றதுல அர்த்தம் இல்லை. ஆனா பொதுவா இவருக்கு ஒரு வரவேற்பு இருக்கு. இந்த புதுசா ஒரு கட்சி வர்றது அப்படின்றத யாரும் எதிர்ப்பா தெரிவிக்கல. நம்மளே கூட சொல்லும் போது சில அதுக்கு பேக்ரவுண்ட தான் சொல்லி இருக்கிறோம், சுட்டி காட்டி இருக்கிறோம். இது தேவையில்லாத கட்சி அப்படின்னு நம்ம சொல்லல. ஆனா அது என்ன தேவை அப்படின்றத அவர் சொல்லல அப்படின்றதான் நம்ம சொல்லி இருக்கிறோம். அடுத்து இவரு தேர்தல் அரசியலை முன்னெடுக்கும் போது யாருக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னா, இப்பவே நம்ம பாக்குறோம் பாஜகவில் இவருடைய ரசிகர்களாக இருந்தவர்கள் இப்ப வெளியில வந்துட்டாங்க. அது கண்டிப்பாக பாஜகவுல ஒரு பாதிப்பு தான். இது அவங்க ஏத்துக்கிறேன்னு. ஏன்னா பொதுவா கட்சிக்காரவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு அதனால ஒண்ணும் பாதிப்பு இல்லை அப்படின்னா இப்படி ஷோல்டர் இது பண்ணுவாங்க. அதனால என்ன ஒண்ணும் பாதிப்பு இல்லைன்ட்டு. ஆனா கண்டிப்பா பாதிப்பு இருக்கு. பாஜகவுல பாதிப்பு இருக்கு. அதுல இருந்து அந்த ஜென்சி கிரௌடு அப்படியே இங்க நகர்ந்துருச்சு, இவர் பக்கம் வந்துட்டாங்க. ஆனா ஒருவேளை இது பாஜகவினுடைய ஏற்பாட்டுல இவர் அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னா, அங்க ஒரு அதாவது அண்ணாமலை கூட இருக்கிறவங்க பாஜகவுல இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில தான் பாஜகவிற்கு அது இழப்பாக இருக்காது. ஆனா வாக்கு அரசியல்னு வரும்போது இவங்க யாராவது ஒரு ஆளுக்கு தானே ஓட்டு போட முடியும். ஒண்ணு அண்ணாமலை நிறுத்துற கேண்டிடேட்டுக்கு போடணும், அல்லது பாஜக அபிஷியலா நிறுத்துற கேண்டிடேட்டுக்கு போடணும். ஒரு ஓட்டு தானே போட முடியும். அப்படிங்கும்போது அப்போ அவங்க எல்லாம் யார் பக்கம், யாரு சொல்ற கேண்டிடேட் அப்படின்னா அண்ணாமலை சொல்றதுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்படி போடுற பட்சத்துல அது பாஜகவிற்கு இழப்பாகத்தானே முடியும். இது ஒண்ணு. அடுத்து இதோட நிக்காது. இப்ப இந்த நேரட்டிவ பத்தி நம்ம பேசணும் பாத்தீங்களா, செட் பண்றாங்கன்ட்டு. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுகவுக்கு இதனால பெரிய பாதிப்பு இருக்கும், அதிமுக ஏற்கனவே பாதிப்புல இருக்கு, அதனால அதுக்கு பெரிய பாதிப்பு இருக்கும். அங்க ஒரு முகமே கிடையாது. அடுத்த தலைமுறை, அந்த ஜென்சி தலைமுறைக்கு ஏற்ற தலைவர்கள், அதாவது விஜய் இருக்கிறாரு, அவருக்கே 52 வயசு ஆயிடுச்சு. அவரே ஒரு விதத்துல பூமர் தான். ஏன்னா அப்படி ஜெனக்ஸ்ல வருவாருன்னு நினைக்கிறேன். அவரு அடுத்தது அண்ணாமலை, அவர் தான் யங்கஸ்டா இருக்கிறாரு இப்போதைக்கு, 42 வயசு. அப்புறம் உதயநிதி இந்த பக்கம் இருக்கிறாரு. இவர் சீமான் எடுத்துக்கிட்டோம்னா அவரும் விஜய்க்கு மூத்தவரா இருக்கிறாரு. இப்ப இந்த மாதிரி அடுத்த தலைமுறை தலைவர்களா இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த தலைவர்கள் மத்தியில எப்படி இவ்வால்வ் ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த அரசியல் அடுத்து வரும்போது, வாக்கு அரசியல்னு வரும்போது, இதுல விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் தான் போட்டியே அப்படின்னு கொண்டு வர்றாங்க. இப்ப எப்படி விஜய் பேசும்போது சொல்லுவார் பாத்தீங்களா, ஒண்ணு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கே. அதே ஒண்ணு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்க விஜய், இன்னொன்னு இந்த தீய சக்தி ஸ்டாலின். அப்படி எதிர்முனையில நிறுத்துவார்ல. இப்ப அந்த மாதிரி என்ன கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்றாங்க மீடியா. கண்டிப்பாக அதை நீங்க பாருங்க. இன்னும் ஒரு 6 மாசத்துலயே அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. விஜயா அண்ணாமலையா? அப்போ விஜய தீய சக்தி ஆக்கிடுவாங்க, அண்ணாமலையை தூய சக்தி ஆக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு அஜெண்டாவை செட் பண்ண பாக்குறாங்க. இதுல மத்தவங்க எல்லாம் ஓரங்கட்டப்படுறாங்க. இது செட்டிங். இது எவ்வளவு தூரம் கிளிக் ஆகும் அப்படின்றது தெரியலன்றத நம்ம சொல்லி இருக்கிறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது திமுகவுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கலாம், தாவிகாவுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கலாம், அதிமுகவுல பாதிப்பு இருக்கலாம், சீமானுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கலாம். இது எல்லாமே எப்படி இது டேக் ஆஃப் ஆக போகுது அரசியல் ரீதியாக, வாக்கு வங்கி அரசியலாக என்ன மாதிரியான இதனுடைய டிராவல் இருக்க போகுதுன்றத பொறுத்துதான் இருக்கு. இப்போதைக்கு யாருக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. பாதிப்பு அப்படின்னு சொன்னோம்னா தற்காலிகமா பாஜகவுக்கு,